8ஆம் அதிகாரத்துல 41வது வசனத்துல இருந்து 40 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 7வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, யவீருடைய மகள் வயது 12, அவள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த யவீரு தேவனுடைய பாதத்துல விழுந்து ஆண்டவரை ஜோம் செய்யும்படி சுஸ்தமாக்கும்படி கேட்டுக்கொண்டார். யாரு? யவீரு. அல்லேலூயா. அவனுடைய அந்த வேண்டுதலை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவங்க வீட்டுக்கு புறப்பட்டு போகும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, திரளான ஜனங்கள் ஆண்டவர் யவீருடைய வீட்டுக்கு பிரயாணப்பட்டு போகும்போது அங்கே திரளான ஜனங்கள் நெருக்கி என்ன செய்யறாங்க? பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, கூடி இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடிகர் வந்துட்டாங்கன்னா திரளான கூட்டங்கள் நெருக்கி நெரிசலில எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. ஆனா அன்றைக்கு அப்படி எதுவும் நடந்தது மாதிரி திரளான ஜனங்கள் கூடி இருக்காங்க, ரொம்ப நெருசடியா இருந்திருக்கு. ஆனா அந்த கூட்டத்துல செத்ததாக சரித்திரம் இல்ல. இதுதான் நம்ம ஆண்டவருக்கு இந்த உலகத்துல இருக்கிற பிரபலங்களுக்குள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகிற இடத்துல ஜனங்கள் வர்றாங்கன்னா அவங்களுக்கு விடுதலை தான் கிடைக்கும், அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், அவங்களுக்கு சொஸ்தம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். ஆனா இன்றைக்கு மனுஷனை தேடி ஓடுறாங்க. நடிகர் வந்துட்டா ஓடுறாங்க, கட்சி தலைவர் வந்துட்டா ஓடுறாங்க. அவங்களும் நம்மளை போல ஒரு மனுஷன் தானே. ஆனா அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவராக, வார்த்தைகளை கொடுக்கிறவராக, ஜனங்களை தேற்றுகிறவராக, ஜனங்களோடு உறவாடுகிறவராக, ஜனங்களுக்கு போதிக்கிறவராக அவர் சுற்றி திரிந்த அந்த நாட்கள்ல யவீருடைய மகள் சொஸ்தமாகும்படி யவீர் கேட்டுக்கொண்ட பொழுது அவர் பிரயாணப்பட்டு போகும்போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அங்க யார் அவரை சந்திக்கிறா அப்படின்னா, அவரை தொட்டது யார் அப்படின்னா, அடுத்து 43ல இருந்து படிச்சீங்கன்னா, 12 வருடமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களுக்கு செலவழித்து சற்று கூட அவனுக்கு என்ன செய்யலையா? சுகம் கிடைக்கவே இல்லை. எல்லா ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் இழந்தாச்சு. 12 வருடம். நல்லா கவனிங்க, 12 வருடம். இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வருடக்கணக்காவா இருக்கு. கொஞ்ச நாள், கொஞ்ச நேரம், அப்படித்தானே? ஆனா அந்த 12 வருடமா ஒரு ஸ்திரீக்கு என்ன இருந்திருக்கு? பெரும்பாடு இருந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 12 வருடம் இல்ல, 12 நாள். நமக்கு கொஞ்சம் ஓவரா பீடிங் போயிருச்சுன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது? எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, சோர்ந்து போயிருவோம், படுத்த படுக்கையா ஆயிடுவோம். ஆனா அவளுக்கு 12 வருடம் தாங்க முடியாத வேதனை. ஜனங்கள் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல. சரீரத்துலதான் வேதனைன்னு பார்த்தா மனதளவுலையும் வேதனை. என்ன வேதனை? அந்த நாட்கள் தீட்டாக எண்ணப்படுவது. இப்படி பெரும்பாடு அல்லது இந்த 3 நாட்கள் என்ன செய்வாங்க? தனியாக இருப்பாங்க, தீட்டாக பார்ப்பாங்க, ஒதுக்கி வைப்பாங்க, தொடமாட்டாங்க. அப்படிப்பட்ட காலங்கள் அது. அந்த அப்படிப்பட்ட ஜனங்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் இருக்கும்போது ஒரு ஸ்திரீ 12 வருஷமா இந்த தீட்டோட என்ன செஞ்சிருக்கா? வாழ்ந்திருக்கா. இந்த பலவீனத்தோட, சரீர பலவீனத்தோட மட்டும் அவ வாழல. நல்லா கவனிங்க, சரீர பலவீனத்தை மட்டோட அவ வாழல. மனதுல எவ்வளவு பலவீனப்பட்டிருப்பாங்க. மனதுல சரீர பலவீனத்தை குறிச்சும் பாதிப்பு இருந்திருக்கும். இந்த ஜனங்களுடைய வார்த்தை, இந்த ஜனங்கள் அவங்க நடத்தின விதங்கள் அவங்களை என்ன செஞ்சிருக்கும்? அதிகமா பாதிச்சிருக்கும். இன்னைக்கு நம்ம கணவர் நம்மளுக்கு விரோதமா பேசிட்டா தாங்க முடியல, நம்ம உறவுகள் நமக்கு விரோதமா நம்மளுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை பேசிட்டா நம்மளால தாங்க முடியல, சொந்தக்காரங்க ஒரு கல்யாணத்துக்கு நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு கல்யாணத்தை பண்ணிட்டாங்கன்னா தாங்க முடியல, ஒரு சாவுக்கு நம்மளை கூப்பிடலைன்னா நம்மளால தாங்க முடியல. ஆனா அன்றைக்கு அந்த ஸ்திரீ சரீரத்துல மாத்திரம் பலவீனப்பட்டவளாக, பெரும்பாடுள்ளவளாக மட்டும் அல்ல, மனது அளவுல எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? மனபாரத்தோடும் சரீர பலவீனத்தோடும் 12 வருஷம்னா அவங்க இருதயம் எப்படி இருந்திருக்கும்? இருதயம் எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தான் நம்ம என்ன செய்யறோம்? பெருசா பேசி கொண்டு இருக்கிறோம். நமக்கு இருக்கிற பலவீனம், நமக்கு இருக்கிற போராட்டம், மன போராட்டத்தை குறித்து நம்ம பெருசா பேசுறோம். ஆனா நம்மளை விட அதிகமாய் பாடுபட்டவர்கள்
பலவீனங்களை குறித்து வேதத்துல தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி வருஷக்கணக்கா இருந்த அந்த சரீர பலவீனத்தையும் பெரும்பாட்டையும் அவங்க மனதுல சுமந்து கொண்ட பாரம், மனதுல அவங்க காயப்பட்ட காயங்களையும் இயேசு மட்டும்தான் சுகமாக்க முடியும். அல்லேலூயா. ஐயோ அங்க இருந்த மனுஷர்கள், ஐயோ இவ சரீர அளவுலையும் இவ பாதிக்கப்பட்டு பலவீனமா இருக்கா, அவளுக்கு சுகம் கிடைக்கல, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களே அப்படின்னு யாரு இறக்கப்பட்டது மாதிரி தெரியல. மனதளவுல எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒதுக்கி வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஒதுக்கப்படுகிற அந்த சூழ்நிலையில சந்திக்கும் போது மனசு எவ்வளவு காயப்படும் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வருத்தப்படுவோம். நீங்க ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பிரேயர் வச்சுட்டு சொல்ல மறந்துட்டா கூட எவ்வளவு ஃபீல் பண்றோம். எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே, நாங்க வந்திருப்போமே, எங்களுக்கு சொல்லல, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்படி எல்லாம் பிரச்சனைகள் கிளம்புது. அது போலதானே அவங்க வியாதி நிமித்தம் பாடுகள் அனுபவித்தாலும் இந்த வியாதிய நிமித்தம் தள்ளப்பட்ட ஒரு நிலைமை, காயப்பட்ட ஒரு நிலைமையில தான் அந்த ஸ்திரீ 12 வருஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுது, இக்காலத்து பாடு இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடவே முடியாதாம். இந்த பாடை விட அதிகமா தேவனுடைய மகிமை அவ்வளவு பெரியதா இருக்கும். அது அந்த மகளுடைய வாழ்க்கையில அவ்வளவு பெரியதா இருந்துச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? வாசிக்கலாமா? 43 வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ யாருக்கு பின்னாக வந்து, இயேசுவுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஹல்லேலூயா. அந்த 12 வருடமாய் மனதளவுலையும் சரீர அளவுலையும் பாதிக்கப்பட்டு தனக்குரிய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தும் ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாது இருந்த அந்த ஸ்திரீ கடைசியா யாருக்கு பின்னாக போகிறாள்? இயேசுவுக்கு பின்னாக போகிறாள். 12 வருடமா வைத்தியருக்கு பின்னாக ஓடினாள். 12 வருடமாய் மருத்துவர்களுக்கு பின்னாக, வைத்தியத்துக்கு பின்னாக ஓடிக்கொண்டே இருந்து சற்றாகிலும் சுகமாகாம சோர்ந்து போய் அவள் வேதனையோடு இருந்த அந்த நாட்கள்ல இயேசு அவள் இருந்த பகுதிக்கு வந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவோ பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கும்போது அத்தனை வருடமாய் நம் வாழ்க்கையில சந்திக்காத ஒரு சந்திப்பு இயேசு கிறிஸ்து நம்மளை சந்தித்தார். ஹல்லேலூயா. அவர் அன்றைக்கு சந்தித்த பொழுது, நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மளை என்ன செய்தார்? விடுதலை கொடுத்தார். அதே போலதான் அந்த 12 வருடமாய் பெரும்பாலோடு மனதளவுல போராட்டத்தோடு கஷ்டப்பட்ட அந்த ஸ்திரீ கடைசியாக இயேசுவுக்கு பின்னாக போகிறாள். திரள் கூட்ட ஜனம் அவருக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கும் போது இந்த தீட்டுப்பட்ட அந்த ஸ்திரீ, காயப்பட்ட அந்த ஸ்திரீ, ஒதுக்கப்பட்ட அந்த ஸ்திரீ, பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ எதையும் யோசிக்காம கடைசியா ஒரு தடவை இயேசுவை நான் தொட்டுட்டு வந்துடுறேன், இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொற்றுவேன், எனக்கு சொஸ்தமாகுங்கிற அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்துல இருந்த பலன் ஜன கூட்டத்துக்குள்ள போக ஒரு தைரியத்தை கொடுத்தது. ஏன்னா ஜன கூட்டத்துக்குள்ள அவங்க போக கூடாது, ஆனா அந்த தைரியத்தை கொடுத்தது. ஹல்லேலூயா. அவங்க அந்த நெருசடியில போய் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துனுடைய விசுவாசத்தோடு தொட்டதுனாலதான் ஏசப்பா அங்க கேக்குறாங்க, என்ன தொட்டது யாரு? என்ன தொட்டது யாரு? ஹல்லேலூயா. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஒரு நோக்கத்தோட தொட்டாள். இயேசு நல்லா கவனிங்க, அவர் பிரயாணமாய் இப்ப போய்கிட்டு இருக்கும் போது, நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்குவோமே, எல்லாரும் கேள்விப்பட்டு இந்த காளியார் கோவில்ல இருக்கிற எல்லாரும் இயேசுவை பார்க்க வர்றாங்க. வரும்போது கண்டிப்பா அவரை எல்லாரும் பார்த்தாங்க, தொட்டாங்க. நெருசடியில நம்மளுடைய கரம் அவர் மேல தொட்டிருக்கோம், அவருடைய கரம் நம்ம மேல தொட்டிருக்கோம். அங்க நிறைய பேர் பாதிப்புல உள்ளவங்க இருந்திருப்பாங்க, கண்ணீரோடு இருந்தவங்க
இருந்திருப்பாங்க. யாருக்காவது பிரச்சனை இல்லாம இருந்திருக்குமா? பிரச்சனையோட மனுஷன் இருக்கிறான். பிரச்சனையோடு இருந்த மனுஷங்க எல்லாருமே இயேசுவுக்கு பின்னாக போகும்போது நெருசடியில தோற்றுப்பாங்க. ஆனா ஒருத்தவங்களுக்கு கூட அந்த வல்லமை வெளிப்படல. ஏன்னா அவங்கள இயேசு போகிறார், அற்புதம் செய்கிற இயேசு போகிறார், இந்த நோக்கத்தோட தான் போயிருந்திருப்பாங்க. ஆமாதானே? அற்புத அடையாளங்களை செய்கிற இயேசு போகிறார், அவரை பார்க்கும்படி, வேடிக்கையாக பார்க்கும்படி சில கூட்டங்கள் ஓடி இருந்திருக்கலாம். ஆனா அந்த கூட்டத்துக்கு மத்தியில ஒரு நோக்கத்தோடு இயேசுவுக்கு பின்னாக ஒரு ஸ்திரீ போனாள். ஹல்லேலூயா! நோக்கத்தோடு இயேசுவுக்கு பின்னாக போனாள். நல்ல கவனிங்க. போனால் அப்படி அல்ல, அவர் இருதயத்துக்குள்ள ஒரு நோக்கத்தோட போகிறார். அநேக வைத்தியரால் நம்ம கைவிடப்பட்ட ஆயிற்று, ஒருத்தவங்களால நமக்கு சுகம் கிடைக்கல. இப்ப இயேசு போகிறார், நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டுட்டேனா எனக்கு சுகம் கிடைச்சிருங்கிற அந்த நம்பிக்கையும் விசுவாசம் தான் அவளை அந்த கூட்டத்துக்கு மத்தியில கடந்து போக வைத்தது. அந்த நோக்கத்தோடு இயேசுவை தொட்டதுனாலதான் வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா! இன்றைக்கு நீங்க இயேசுவை 10-11 தேடுறீங்களா? ஆண்டவரை தேடுகிற தேடல்ல, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல, நீங்க ஆராதிக்கிற ஆராதனையில நோக்கம் இருக்கா? ஒரு நோக்கத்தோட ஜெபிக்கிறீங்களா? ஒரு நோக்கத்தோடு அவருடைய வழியை பின்பற்றுகிறோமா? ஒரு நோக்கத்தோடு அவரை ஆராதிக்கிறோமா? இல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா ஆராதிக்கணும் தானே, அதனால ஆராதிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா ஜெபத்துக்கு போகணும் தானே, அதனால நாங்க ஜெபத்துக்கு போறோம். அப்படிப்பட்ட மைண்ட் செட்டோட வந்திருக்கீங்களா? இல்ல ஒரு நோக்கத்தோட, இன்றைக்கு நான் ஆராதனைக்கு, கர்த்தருடைய நாள், கர்த்தரை சந்திக்கிற நாள், கர்த்தரோடு உறவாடுகிற நாள், இன்றைக்கு அவரும் நானும் இணைகிற நாள், இன்றைக்கு நான் அவர் சமூகத்துல போய் இந்த கடந்த வாரம்லாம் என்னை காப்பாற்றினாரு, அதற்காக நான் அவருக்கு துதி பலி, நன்றி பலிகளை செலுத்துகிற நாள், அதற்காக நான் தேவனை துதிக்கும்படி, தேவனை மகிமைப்படுத்தும்படி, தேவ அபிஷேகத்தை பெறும்படி, தேவனுடைய வல்லமையை பெறும்படி, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த வார்த்தையினால் பிழைத்துக் கொள்ளும்படி நான் அந்த ஆராதனைக்கு போகிறேன், அந்த ஜெபத்துக்கு போகிறேன், அந்த ஆலயத்துக்கு போகிறேன். இந்த நாள் அந்த ஜெயம் எடுக்கிற நாளுங்கிற நோக்கத்தோடு கர்த்தருடைய ஆராதனைக்கு நீங்களும் நானும் வருகிறோமா? அல்லது வழக்கத்தின்படி வருகிறோமா? வழக்கம்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? கட்டாயம் போய்தான் ஆகணும், கட்டாயம் 2 மணி நேரம் உள்ள இருந்துதான் ஆகணும். அப்படிப்பட்ட நோக்கத்தோடு இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசுவார், அவருடைய வார்த்தையின் மூலமா என்னோடு பேசுவார், அவர் வார்த்தையை அனுப்பி என்னை சுகமாக்குவார், அவர் வார்த்தையை அனுப்பி என்னை ஆறுதல் படுத்துவார், அவர் வார்த்தையை அனுப்பி என்னை சொஸ்தமாக்குவாருங்கிற நோக்கம். ஆராதனைக்கு வரும்போது நம்மளுடைய சிந்தனைகள்ல, நம்மளுடைய நினைவுகள்ல நோக்கம் இருக்கா? அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய இருதயத்துல, சிந்தனையில ஒரு நோக்கம் இருந்தது. இயேசு போகிறார், அவரை என்னால தொட முடியுமா என்னன்னு தெரியல அந்த கூட்டத்துல, ஆனா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு, ஒரு நோக்கத்தோடு போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது அந்த நோக்கத்தை தேவன் அறிந்தவராய் அந்த வல்லமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இயேசு அவர் தொட்டதை அறியாம இல்லைங்க. வல்லமை யார் மேல புறப்பட்டதுன்னு அவருக்கு தெரியாம அல்ல. ஏன் ஆண்டவர் அந்த காரியத்தை கேட்கிறார்? என்னை தொட்டது யார் என்று ஏன் கேட்டார்? என்னை தொட்டது யார் என்று அந்த கூட்டத்துக்குள்ள ஏன் அநேகர் தொட்டாங்கல்ல, ஏன் அவள் தொட்டதற்கு பின்பு அவர் அந்த வார்த்தையை கேட்டார்? நல்லா யோசிச்சு பாருங்க. அவள் நோக்கத்தோட தொட்டால் வல்லமை புறப்பட்டது. இயேசுவுக்கு தெரியும் தொட்டது யாருன்னு தெரியும், வல்லமை யாருக்கு பாய்ந்ததும் தெரியும், அவளுக்கு சுகம் கிடைச்சதும் இயேசுவுக்கு தெரியும். இயேசுவுக்கு மறைவானது ஏதாவது இருக்கா? அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, அவருக்கு எல்லாம் வெளியரங்கமா தான் இருக்கு. ஆனா ஏன் கேட்கிறாருன்னா, ஒரு நல்ல காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை எப்படி பார்த்திருப்பாங்க? தீட்டு உள்ளவளால் பார்த்திருப்பாங்க. எல்லா வைத்தியத்தையும் அவ பார்த்துட்டாங்க, ஒரு வைத்தியம் கூட அவளுக்கு சரியாக்கவே முடியல. அவ்வளவுதான், அவ சாக போறாங்கிற சிந்தனையோடு நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா? மனுஷருடைய பார்வை பலவிதமா இருந்திருக்கும். இதை கர்த்தர் பார்த்தார்.
அல்லேலூயா. அந்த ஸ்திரியுடைய கடந்த காலத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா, அவளுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்பட்டது, அவளுடைய வாழ்க்கையில் அவள் எப்படியெல்லாம் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறார், சரீர அளவில் அவள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாள் என்று மனுஷர் அறியலைங்க, தேவன் அறிந்தார். ஹல்லேலூயா. அவர் அறிந்திருந்ததுனாலதான் அவளுக்கு சுகமானா போதும்னு அவர் கடந்து போகலைங்க, நின்று அவர் போறதே ஒரு முக்கியமான நோக்கத்தோட தான் போறார். யவீருடைய மகளுக்கு சுகம் கிடைக்கணுங்கிற நோக்கத்தோட தான் அவர் புறப்பட்டு போகிறார். ஆனா அதை கூட தடை செய்து நின்று என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். என்ன நோக்கம் தெரியுமா? அவள் சுகமானது அவளுக்கு தெரியும், அவள் சுகமானது இயேசுவுக்கும் தெரியும். ஆனா அங்கே கூடி இருந்த ஜனங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. தெரியுமா? தெரிகிற அளவுக்கு அவள் பாதிப்பு இல்ல. குருடியா இருந்திருந்தா சுகமானது வெளியரங்கமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சப்பானியா இருந்திருந்தாங்கன்னா சுகம் கிடைச்சது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். ஊமையா இருந்திருந்தாங்கன்னா சுகம் கிடைச்சது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். செவிடா இருந்திருந்தாங்கன்னா அவளுக்கு சுகம் கிடைச்சது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா யாருக்குமே தெரியாத ஒரு பாதிப்பு அவளுக்கு இருந்தது. மனுஷரால் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு அவளுக்கு உதிரப்போக்கு இருந்தது. அல்லேலூயா. அவள் சொன்னா நம்ப மாட்டாங்க. 12 வருஷமா அவ எந்தெந்த ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிருப்பாங்கன்னு அங்க இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ குணமடையணுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனா ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு அவள் சுகமானதை அங்கே இருந்தவர்கள் காண வேண்டும். அடுத்து அவள் அந்த ஊருக்குள்ள குடியிருக்க வேண்டும், சாட்சியாய் வாழ வேண்டும். அவள் சுகமாயிட்டான்னு தெரிஞ்சாதான் அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? அவளோட பழகுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க, அங்கீகரிப்பாங்க. இததான் ஆண்டவர் அங்கே செய்தார். அல்லேலூயா. என்னை தொட்டது யார் என்று கேட்கும் பொழுது, அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாருமே சொன்ன போது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்டீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னில் இருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்ப இந்த ஒருவர், அநேகர் தொட்டாங்க, அந்த ஒருவர் என்னை தொட்டது உண்டு. அந்த நோக்கத்தோடு, ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கையோடு, அவருடைய வஸ்திரத்திலையும் வல்லமை இருக்கு, இயேசு கிறிஸ்து உடுத்தி இருக்கிற அந்த வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்குங்கிற அந்த விசுவாசத்தை கண்டு ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்னாக விழுந்து, நான் அவரை தொட்டேன், தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள், அவள் வாயினால. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருத்தர் என்னை தொட்டாங்க, எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இதையும் அந்த ஜனங்கள் கேட்கிறாங்க. அடுத்து இந்த ஸ்திரீ நடுக்கத்தோட வந்து சொல்றாங்க, அவள் அதாவது தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அவள் சொஸ்தமாயிட்டேன், நான் சொஸ்தமாயிட்டேன். அவர் சொல்லுகிறாரு என் வல்லமை புறப்பட்டதுன்னு. இந்த பாடுள்ள ஸ்திரீ சொல்றா நான் சொஸ்தமாயிட்டேன்னு. அல்லேலூயா. யாருக்கு விளங்க வேணுமோ அவர்களுக்கு விளங்கும்படி கர்த்தர் வெளியரங்கமாக்கினார். மறைமுகமாய் தொட்டால், மறைமுகமாய் சொஸ்தமானால் கர்த்தர் அப்படியே விடல, அதை வெளியரங்கமாக அவள் பட்ட பாடுகளுக்கு தக்க பலனை அவள் அடைந்தாள். அவள் பாடுபட்டாள். சரீரத்தில் அவ்வளவு பாடு இருந்தது, உபத்திரவம் இருந்தது, வேதனை இருந்தது. என்னை தொட்டால் அவள் சுஸ்தமாயிட்டாங்கிற அந்த மகிமையை அந்த ஜனங்களுக்கு முன்பதாக, இப்ப அங்க இருந்தவங்களுக்கு ஃபுல்லா விசுவாசம் வந்திருக்குமா இல்லையா? இயேசு தொட்டா சுகமாகும்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா இயேசுவை தொட்டா சுகமாக முடியுங்கிற விசுவாசம் அங்க வந்திருக்குமா, வந்திருக்காதா?
யவீருக்கு கூட வந்திருக்கும். அவன் யவீரும் பார்த்துட்டு தானே இருக்காரு. ஹல்லேலூயா. நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வந்து என் மகளை தொட்டு சுகமாக்குங்க. இயேசு வந்து சுகமாக்க முடியும்னு எல்லாரும் அறிஞ்சிருப்பாங்க. ஆனா இயேசுவுக்கே தெரியாம இயேசுவை தொட்டாலும் சுகம் கிடைக்கும். ஒரு நோக்கத்தோட தொடணும், ஒரு விசுவாசத்தோட தொடணும். இன்றைக்கு நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய ஆராதனை, நம்மளுடைய விசுவாசம், நம்மளுடைய நம்பிக்கை அல்லேலூயா இயேசுவின் இடத்துல இருந்து எதையாவது ஒண்ணு புறப்பட பண்ணக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கணும், விசுவாசம் உள்ளதா இருக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேடல் நமக்குள்ள வரணுங்க. 10-11 அவரை தேடுவது தேடல் அல்ல. எல்லாரும் தேடுறாங்க, நம்மளும் போய் தேடுறோம். நான் அப்படி தேடி இருக்கேன், நான் அப்படி ஆராதனைக்கு போயிருக்கேன். நோக்கமே இல்லாம, நோக்கம் இல்லாம அல்லேலூயா எதையாவது பெற்றுக்கொள்ளும்படி ஆராதனைக்கு வரணுங்க. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல இருந்து எதையாகிலும் நாம் பெற்றுக்கொள்ளணும். தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய தொடுதல்ல, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய வார்த்தைய நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது என் வாழ்க்கையில விடுதலை நிச்சயமாய் உண்டாகும். நோக்கத்தோட நீங்க தேடி பாருங்க. ஒரு நோக்கத்தோட நீங்க ஆராதனைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வேற நோக்கம் வராது. அல்லேலூயா. நீங்க நோக்கமே இல்லாம இங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களே, உங்க சிந்தனை எல்லாம் வேற நோக்கத்தை நோக்கி கொண்டே இருக்கும். உங்களுடைய சிந்தனையெல்லாம் வேற ஏதாவது சிந்திக்கும். ஏன்னா நோக்கமே இல்லாம தானே வந்திருக்கீங்க. எதையாகிலும் பெற்றுக்கொள்ளும்படி தேவனிடத்துல வந்திருந்தால் நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய நோக்கம் வேற எங்கேயுமே போகாதுங்க. ஏன்னா பெற்றுக்கொள்ளணுங்கிற நோக்கத்தோட தானே வருவோம். அது மேலதான் நம்மளுக்கு என்ன இருக்கும்? தாகம் இருக்கும், வாஞ்ச இருக்கும். பெற்றுக்கொள்ளணுங்கிற நோக்கமே இல்லாம தேவ சமூகத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ளணுங்கிற நோக்கத்தோட ஆராதிக்க மாட்டீங்க, பெற்றுக்கொள்ளணுங்கிற நோக்கத்தோட ஜெபிக்க மாட்டீங்க, பெற்றுக்கொள்ள நோக்கத்தோட வார்த்தையை கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா நோக்கம் இல்ல, நோக்கமே இல்ல. வழக்கப்படி வந்திருந்தீங்கன்னா வழக்கப்படிதான் நீங்க திரும்பி போகணும். அந்த திரள் கூட்டத்தை இயேசுவை நெருக்கினார்கள், தொட்டார்கள். ஆனா ஒரு நோக்கத்தோட பின்னோக்கி பின்னாடி போன அந்த ஸ்திரீ ஒரு நோக்கத்தோட போனால், ஒரு நோக்கத்தோட தொட்டால் அந்த நோக்கத்தை அறிந்த கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அந்த நோக்கமும் நிறைவேறினது. அவளுடைய அவளுக்குள் இருந்த அந்த விசுவாசம் வெளியரங்கமாக்கும்படி கிறிஸ்து தான் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இயேசுவை தொட்டால் சுகம் உண்டாகும். விசுவாசத்தோட தொட்டால், விசுவாசத்தோட நீங்க வேதத்தை பைபிள வாசிங்க. எனக்கெல்லாம் அப்படி எத்தனையோ ஆண்டுகள் இந்த நோக்கம் இல்லாம தேடி இருக்கேன், நோக்கம் இல்லாம ஜெபிச்சிருக்கேன். ஒரு மகிமையும் வெளிப்படலைங்க, ஒண்ணு நடக்கல. நான் ஒரு சாட்சி, ஏன்னா எனக்கு அது தெரியல. ஆனா இப்ப ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார், ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். சத்தியத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த உணர்வோடு ஆண்டவரை தேடு, இப்படி தேடு, இப்படி தேடு. அல்லேலூயா. மனுஷ சத்தத்தை விட அதிகமாய் தேவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்த பிறகு, மனுஷன் மேல வச்ச நம்பிக்கையை விட தேவன் தான் என்னை நடத்தணும், தேவன் தான் எனக்கு ஆலோசனை கொடுக்கணும், தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், எனக்கு அவர் ஆலோசனை கொடுத்து நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பிப்பாருங்கிற அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு அவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்னை ரீட் பண்ணி நடத்துகிறத உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா அந்த டேஸ்ட் தெரியாம ஒவ்வொரு மனுஷனுடைய ஐயோ இப்படி இருக்க என்ன செய்யறது, அவங்க ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. ஐயோ இப்படி இருக்கிறது என்ன செய்யறது, இன்னொருத்தோடைய அவங்க ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனை எதற்கு? அல்லேலூயா. இங்க அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்ட நோக்கம் நிறைவேறினது. அதை ஜனங்கள் அறியும்படி கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் 48 வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போ என்றார். அல்லேலூயா. அவளுக்கு சுகம் எப்படி கிடைச்சதுன்னா விசுவாசத்தோட தொட்டாலாம். விசுவாசத்தோட உங்க ஜெபம் விசுவாசத்தோட துவங்குங்க, விசுவாசத்தோட
ஜெபத்தை துவங்குங்க. விசுவாசத்தோடு ஆராதனைக்கு போங்க. விசுவாசத்தோடு ஆராதனை செய்யுங்க. நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும். அவள் நம்பிக்கை அவளை வெட்கப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா உங்க நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஏன்னா உங்க நம்பிக்கை யாருதான்? இயேசுதான். ஹல்லேலூயா. இயேசுதான் நம்ம நம்பிக்கையா இருக்கணும். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு மனுஷன் ஏமாத்திரம். நான் அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நன்மையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், ஆனா முடிவில் அது வேதனையா இருக்கும். ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம். வசனம் இருக்கா இல்லையா? அந்த வார்த்தையின்படி, வார்த்தை தெரியும், அந்த வார்த்தையின்படி நம்ம வாழாததுனால மனுஷன் மேல நம்பிக்கை. ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் தேவன் மீது பற்றுதலா இருப்பதே நாளும். நாசி சுவாசம் உள்ள மருத்துவரை பிள்ளைகள் பார்த்து விட்டால் சற்றாகிலும் சுகமாகல. இயேசு போகிறார், அவரை பின்தொடர்ந்து போகிறாள். சும்மா போகல, விசுவாசத்தோட போகிறாள், ஒரு நோக்கத்தோட போகிறாள். அவள் தொட்ட போது அங்கு வல்லமை புறப்பட்டது. நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, தேவ வல்லமை புறப்படும். நீங்க நோக்கத்தோட ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தருடைய வல்லமை புறப்படும். ஹல்லேலூயா. அவள் சொஸ்தமானாள், மறைமுகமால் அவள் சொஸ்தமானாள். ஆனா மகிமையை தேவன் வெளியரங்கமாக்கினார். ஹல்லேலூயா. என்னை ஒருத்தவங்க தொட்டாங்க, என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டுச்சுன்னு இயேசு சொல்லுகிறார். இந்த ஸ்திரீ சொல்லுகிறார், நான் தான் தொட்டேன், அந்த வல்லமை புறப்பட்டு வந்த போது நான் சொஸ்தமாயிட்டேன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும். ஆராதனைக்கு போறாங்க, என்ன நடந்துச்சு? ஜெபத்துக்கு போயிட்டாங்க, என்ன நடந்துச்சு? அப்படி சொல்லக்கூடாது. ஜெபத்துக்கு போனாங்க, இது நடந்துச்சுங்க. ஆண்டவரை பின்தொடர்ந்து போறாங்க, இது நடந்துச்சுங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய விசுவாசம் பெரியதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களுக்கு எல்லாம் கூடும். கூடாத காரியம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உமால் கூடாதது ஒன்றுமில்ல. பாருங்க, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஹல்லேலூயா. முழங்கால் படியிடலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இவ்வளவு நாட்களும் ஒரு நோக்கம் இல்லாம, ஒரு வாஞ்சை இல்லாம, ஒரு விசுவாசம் இல்லாம, எத்தனையோ தடவை உம்மிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு தாகமே இல்லாம எத்தனையோ தடவை உங்களை ஆராதிச்சிருக்கேன், ஜெபித்திருக்கேன், நான் உங்க சமூகத்துக்கு வந்திருக்கேன், நான் வெறுமையா போயிருந்திருக்கேன். மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாங்க பார்த்தோம், தியானிச்சோமே, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அநேக வைத்தியரால் கைவிடப்பட்டோம், அநேக ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டோம், மனதுல காயம், சரீரத்துல வேதனை. அந்த ஸ்திரீக்குள்ள ஒரு பெரிய நோக்கமும் ஒரு விசுவாசமும் இருந்து இயேசுவை தொட்ட பொழுது, வஸ்திரத்தை தொட்ட பொழுது, அந்த நோக்கத்தினுடைய விளைவாய், அந்த விசுவாசத்தின் விளைவாய் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்துல இருந்து வல்லமை புறப்பட்டவர் சுகமாக முடியும்னா எங்களுக்குள்ள அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கு ஆண்டவரே. மரணத்தை ஜெயித்த வல்லமை எங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஆவி எங்களுக்குள்ள இருக்குதேப்பா. நாங்கள் ஏன் சொஸ்தமாகலைனா எங்களுக்குள்ள விசுவாசம் இல்ல ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு நோக்கம் இல்ல ஆண்டவரே. நோக்கம் இல்லாம தேடினதை மன்னிப்பீராக, விசுவாசம் இல்லாம தேடினதை மன்னிப்பீராக. விசுவாசத்தோடு உம்முடைய ஆலயத்துக்கு வர, விசுவாசத்தோடு கர்த்தரை ஆராதிக்க விசுவாசம் உள்ள ஆவி எங்களுக்குள்ள பெருகுவதாக. சொல்லுங்க, விசுவாசம் உள்ள ஆவி எங்களுக்குள்ள ஊற்றப்படுவதாக. இயேசுவுக்கு பின்னாக தொடர்ந்து போகக்கூடிய நாங்க ஒரு பெரிய நோக்கத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் ஓடணும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் 10-11 தேடாதபடிக்கு நீர்தான் எல்லாமே என்கிற தேடல் எங்களுக்குள்ள வருவதாக. அப்படி யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாம், முழங்கால் படியிட்டு தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, கர்த்தர் பேசின வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை மாறட்டும்.